Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 17th March 2023. Overall pre-market information கூட ஷேர் பண்ணிக்கிறோம். இன்னி தகவலை பார்க்கலாம். நேற்றுக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தை வலுவான ஒரு ஏற்றத்துடன் முடிஞ்சிருக்கிறது. கிட்டத்தட்ட டவ் ஜோன்ஸ் வந்து 1.17%, S&P 500 1.76, நாஸ்டாக் இன்னும் வலுவாக ஏறி 2.48%. ஓகே, ஸோ அங்கே ரிபப்ளிக் பேங்கோட பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்ஸ் அப்படின்றது ஒரு பேங்கிங் செக்டரை மேலே தூக்கி இருக்கிறதா இன்னொரு பக்கம் பார்க்கப்படுகிறது. இதை ஒட்டி ஆசிய சந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே தற்போது, அதாவது ஜப்பானுடைய நிக்காய் ஆகட்டும், ஹாங்காங் ஹாங்சங், சவுத் கொரியா காஸ்பி அண்ட் சீனா ஷாங்காய் தைவான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றத்தில் துவங்கி தற்போது ஏறிய வியாபாரமாகி வருகிறது. எஸ்ஜிஎக்ஸ் நிப்டி நம்மளுடைய நிப்டியானது சிங்கப்பூர்ல எஸ்ஜிஎக்ஸ் நிப்டி என்ற பெயர் வியாபாரமாகுது. அது இப்போதைக்கு வலுவான ஒரு கேப் அப் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் துவங்கி இருக்கிறது. ஆனா இதெல்லாம் வந்து தாக்கு பிடிக்க மாட்டது ஒரு கேள்வியுடன் பார்க்கப்படுகிறது. எஃப்ஐஸோட ஷார்ட்டிங் பொசிஷன் ஹெவியா இருக்கிறதுனால ஸோ கரண்ட்லி எல்லா ஏற்றத்திலும் செல்லிங் ப்ரெஷர் கூடுதலாக வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்குறோம். ஆனால் நிலைமை மாறுறது அப்படின்றது வந்து எப்பன்றதை நம்ம பார்க்கணும். இப்போதைக்கு நிலைமையில பெருசா மாற்றம் எதுவும் இல்லை. எல்லா ஏற்றத்திலும் செல்லிங் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால நம்ம என்ன பண்ணலாம், புக்கிங் ப்ராஃபிட் இஸ் ஆல்வேஸ் ஐடியல் அப்படின்றது ஒரு விஷயம். ஸோ நிஃப்டியோட ரேஞ்ச் அப்படின்றத நம்ம என்ன யோசிக்கலாம், 16,750 அப்படின்றது ஏற்கனவே நம்ம சப்போர்ட்டா மார்க் பண்ணியிருக்கோம். மேலே 17,450 இஸ் ப்ராடர் ரேஞ்ச். இது 17,250லே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு ப்ராடர் ரேஞ்சை நம்ம கொடுத்துருக்கோம். நிஃப்டி பேங்க் பொறுத்த வரைக்கும் சினாரியோ, ஸோ ரேஞ்ச் இஸ் சேம் 37,300 நம்ம கீழே கொடுத்துருக்கோம். மேலே 40,800. இன்னைக்கு பேங்கிங் செக்டார் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் கூட நம்ம ஒவ்வொரு ஏற்றத்திலும் செல்லிங் ப்ரெஷர் வர அதிக வாய்ப்பு. மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது 10-year பாண்ட் ஈல்ட் வந்து 3.5, பெரிய மாற்றம் இல்லை, 3.57 மாறி இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் அப்படின்றது கொஞ்சம் மார்ஜினலி டவுன், 1.422, 1.467 இந்த ரேஞ்சில இருந்து கொஞ்சமா குறைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். பிரெண்ட் க்ரூட் ஸ்லோ ரெக்கவரி, ஒரு $73 $75 பெர் பேரல் மாறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கோல்டு தான் பார்க்கணும், வலிமையான ஏற்றத்தில் தொடர்ந்து இருக்கிறது. பங்கு சந்தைகள், உலக பொருளாதாரம் எல்லாம் நிச்சயமற்ற தன்மையில் இருக்கும்போது தங்கத்தின் விலை வந்து அது நம்பகமான ஒரு முதலீடாக நிதி நிறுவனம் பார்ப்பதனால் அதில் முதலீடு அதிகரித்துக் கொண்டே வருகிறது. ஏறக்குறைய இப்ப அதனுடைய சமீபத்திய உச்சம் $1,950 பெர் அவுன்ஸ், அது கிட்டத்தட்ட வந்தாச்சு. 1927 இருக்கு. யூஎஸ்டி ஐஎன்ஆர் தொடர்ந்து வலிமை கூட்டி வருகிறது. 82.74. எஃப்ஐஸோட விற்பது, இந்த மாதிரி டாலர் அவுட்ஃப்ளோ ஜாஸ்தியா இருக்கிறது எல்லாமே வந்து ரூபாயை வந்து வலிமை கொண்டு செய்வதை பார்க்கிறோம். இருந்தாலும் கூட இப்போதைக்கு 83 முக்கியமான ஒரு தளமாக இருக்கலாம். அதை தாண்டாமல் இருக்கும்னு நம்புவோம். எஃப்ஐஸ் தொடர்ந்து செல்லரா தான் இருக்கிறாங்க அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் அப்படின்றது மண்டே அன்னைக்கு ஆரம்பிக்குது. ஒரு செகண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கான ஒரு வழிமுறையாகவும் இது வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு எதுவாக ஆன்லைன்ல இரவு 8லிருந்து 9 மணிக்கு 4 வார ப்ரோக்ராம். ஒவ்வொரு நாளும் காலையில 11 மணிக்கு ECTRA TV தமிழ் சேனல் ஃபியூச்சர்ஸ் நிஃப்டியை லைவ் அனலைஸ் பண்றோம். நிறைய வியாபார வாய்ப்புகள் அடையாளம் காணப்படுகிறது. பணம் பண்ணுவதற்கான வாய்ப்பை நீங்களும் பார்க்கலாம். கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நேற்றுக்கு வந்து ஒரு டோஜி கேண்டில் ஃபார்மேஷன் வந்து நம்ம பார்க்குறோம். 1 2 3 4 5 நாள் பியர் கேண்டில்லையே இறக்கம் பிறகு அந்த இறக்கம் தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பதை இந்த டோஜி கேண்டில் நம்ம காட்டுது. இன்னைக்கு ஒரு கேப் அப்ல துவங்கினாலும் கூட அது வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிற ஏரியா நோக்கி நகர வாய்ப்பு உண்டு. அங்கிருந்து கீழும் திரும்பலாம். அதனால இப்போதைக்கு ஒரு தற்காலிகமான ஒரு ஏற்றம் என்பது இன்னைக்கு நிகழ்கிறது. ஆனால் கேப் அப்பா இருக்கிறதுனால அது தாக்கு பிடிக்குமான்றது ஒரு கேள்வியுடன் பார்க்க வேண்டியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள்.